இங்கே இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில் பணம் தான் முடிவு செய்கிறது. அதேபோல் சில பேர் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சும் அது பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பல பேர் அது தெரியாமல் என்ன பண்ணுறோன்னு புரியாமல் தவிக்கின்றனர். இது போன்ற வாழ்க்கை சூழலில் எனது அமுதக்காவும் சின்னா என்கிற சின்ன தம்பியின் கதையை தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். இங்கு அமுதக்கா ஒரு கையேந்தி பவன் கடையை நடத்தி வருகிறாள். சின்ன தம்பி தான் படிக்கும் நேரம் போக மாலை நேரங்களில் தனது அக்காவுக்கு உதவியாக இருக்கிறான். அண்ணாச்சி, பொருட்களை கொஞ்சம் பார்த்து போடுங்க அண்ணாச்சி, கடைக்கு நேரமாச்சு, நீங்கள் போட்டு வைங்க, நான் தம்பிக்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். அவன் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எடுத்துக்கிட்டு வருவான் அண்ணாச்சி. மீதி பணத்தை அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அண்ணாச்சி. சரிம்மா, நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும், அடுத்த வாரம் கொடுத்து விடு என்றார் அண்ணாச்சி. நம்ம அமுதக்காவின் கையேந்தி பவனில் உள்ள அனைத்து உணவுகளும் நல்ல சுவையுடன் இருக்கும் என்பதால் இரவு நேரங்களில் படுசோறாக ஓடும். நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. டே சின்னா, தண்ணிக்கான காலி ஆயிடுச்சு, அதை மாற்றி போடுறா. சரிக்கா, தண்ணிக்கான் மாற்றி போட்டுட்டேன். அந்த பக்கம் 4 பிளேட் இட்லி கேட்டிருக்காங்க, அப்புறம் 2 ஆம்லேட்டும் சொல்லியிருக்காங்க, மறந்துட போகிற. இப்படி அமுதக்காவின் கையேந்தி பவன் படுசோறாக எப்போதும் போதும் இயங்கிக் கொண்டிருந்தது. இந்நேரத்தில் அவர்களுக்கு இடையூறாக 4 பேர் கொண்ட குடிகார கும்பல் அங்கு சாப்பிட வந்தனர். அவர்கள் சொன்ன உணவுகளை சின்னா எடுத்து வந்து தந்தான். ஆனாலும் சின்னாவிடம் சிறு தகராறு செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் அதை பக்குவமாக பேசி சமாளித்தான் சின்னா. இருந்தும் அவர்கள் சின்னாவை அடித்து விட்டனர். குடிபோதையில் அமுதக்காவையும் சரமாரியாக திட்டினார்கள். பிறகு சமாளித்து அந்த குடிகார கும்பலை விரட்டி அடித்தனர். இது போன்ற கும்பல் வருவதும் போவதும் வாடிக்கைதான் அவர்களுக்கு. அன்று இரவு கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு செல்ல தயாராகினர். சின்னாவும் அவர்களது கடையின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தான். அப்போது அமுதக்கா சின்னாவின் அருகில் அமர்ந்து, டே சின்னா, உனக்கு வலிக்குதாடா? கவலைப்படாத, அக்கா இருக்கிறேன்டா. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நாமளும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். அக்கா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நம்ம எப்படியாச்சும் ஒரு பெரிய ஹோட்டலை ஆரம்பித்து அப்போது நம்மளை வர போகிற எல்லாம் அடிக்க முடியாது இல்லைக்கா, வணக்கம் வச்சுட்டு போவோம்ல என்றான் சின்னா. ஆமாண்டா தம்பி, அது கூடிய சீக்கிரமே நடக்கும். எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டணும்டா தம்பி. ஆமாங்க்கா, நீ சொன்ன வார்த்தைகளை மனசில் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிறேன்க்கா என்றான் சின்னா. டி, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணுமில்ல, சாப்பிட்டு படுடா. இதெல்லாம் மறந்துட்டு நீ படுத்து நல்லா தூங்கி எந்திரி, அப்போ தான் மனசு சரியாகும்.